அனைவருக்கும் வணக்கம். சுயஜாதகங்களின் அடிப்படையில 12 லக்னத்தில் பிறந்தவருக்கும் திடீர் பெரும் செல்வத்தை தரும் கிரகம், அதாவது பணமாகவோ ஏதேனும் ஒரு வகையில பெரும் அசட்டுகளாக ஜாதகருக்கு தரக்கூடிய கிரகங்களை பற்றி தான் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த திடீர் பணம் என்பது எப்படி வேணாலும் அமையலாம். அதாவது பிறரிடமிருந்து வரக்கூடிய சொத்துக்களா இருக்கலாம், எதிர்பாராமல் ஒரு கொடுக்கக்கூடிய பணமா இருக்கலாம், எதிர்பாராமல் அடிக்கக்கூடிய அதிர்ஷ்ட பம்பர் பிரைஸுகள், லாட்டரி போன்ற யோகங்களாக இருக்கலாம், அல்லது ஜாதகருக்கு வெளியில சொல்ல முடியாத வகையில ஒரு கொலாட்ரல்ல ஒரு கடன் பெறுவதா இருக்கலாம். ஒரு ஜாதகர் சாதாரணமாக பயணப்பட்டு கொண்டிருக்கிறார், எதிர்பாராத அமௌண்ட், அவரை கற்பனையிலும் எட்டாத அந்த பெரும் தொகைகளை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் யாருன்னு பார்க்கலாம். இது நிறைய பேருக்கு லாட்டரி சீட், பம்பர் பிரைஸ் அதிர்ஷ்டங்களின் மூலியமா கிடைக்கும். நிறைய பேருக்கு வாரிசு இல்லாத சொத்துக்களின் மூலியமாக கிடைக்கிறது. ஒரு சிலருக்கோ வெளியில் சொல்ல முடியாத கருப்பு பணங்கள்னு சொல்லக்கூடிய, வெளியில் சொல்ல முடியாத லஞ்ச பணங்களின் மூலியமாக பெருசா கிடைக்கிறதோ, அல்லது பிறருக்கு பினாமியா இருக்கிறதா இருக்கலாம், அல்லது ஏதேனும் ஒரு வகையில ரொம்ப வாரிசு இல்லாத சொத்துக்கள் ரொம்ப நாளா இருந்து அதெல்லாம் கையகப்படுறது, அல்லது பார்ட்னரின் மூலியமாக வராத சொத்துக்கள் சேர்வது, அல்லது ஒரு சம்பந்தமே இல்லாத ஒரு ப்ராப்பர்ட்டி, அந்த ப்ராப்பர்ட்டி திடீர் பூமப்னால பெரும் தொகைக்கு வர்றது, கடன் பெரும் அளவில் எதிர்பார்க்கிறவங்க நிறைய பிசினஸ் பீப்புளுக்கு இந்த கடன் பெரு அளவில் எதிர்பார்க்கறதெல்லாம் நம்ம சொல்லக்கூடிய கிரகங்கள் தான் தரப்போகுது. அப்போ திடீர் பெரும் செல்வத்தை எல்லா ஜாதகங்கள்ல லக்னம் முதல் மேஷ லக்னம் முதல் மீனம் வரை 12 பாவங்கள்ல பிறந்தவருக்கும் திடீர் பெரும் பணம் கிடைக்குது, திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்குதுன்னா அது காரணம் 8ஆம் இடம் தான். 8ஆம் இடம் இது ஒண்ணுதான் திடீர் பெரும்பணத்தை தரக்கூடியது. அதுபோல 8ஆம் அதிபதி தான். 8ஆம் அதிபதி தான் அது எந்த அளவுக்கு கிடைக்கும் அப்படின்றத சொல்லுது. 8ஆம் இடமும் 8ஆம் அதிபதியும் திடீர் பெரும் செல்வத்தை குறிக்கிறது. இது 2 பாவங்கள் தான். இந்த 2 பாவங்கள், அதாவது ஆதிபத்தியமும் கிரகமும், அதுபோல ஜாதகத்துல 5ஆம் இடம் இந்த 8ஆம் இடத்தோட கனெக்ட் ஆகுதுன்னா நீங்க கிடைக்கக்கூடிய அந்த பெரும் செல்வமானது சமூகத்துல நேர்மையான வழிகள்ல கிடைக்கும். இந்த 8ஆம் இடம் மட்டும் தொடர்புல இருந்ததுன்னா மறைமுகமாக நிறைய பேர் திருடுவது, பிறர் வளங்களை திருடுவதும் இந்த 8ஆம் இடத்துலதான் சேரும். ஆனால் 5ஆம் இடம் தொடர்பு கொண்டால் அதை பயன்படுத்த முடியும். நிறைய பேர்லாம் பல ஆயிரம் கோடிகள்ல லஞ்சம் எடுத்து பிரயோகப்படுத்த முடியாது, வீணா போற செல்வமா இருக்கும். அதுபோல இல்லாமல் 5ஆம் இடம் தொடர்பு கொண்டா பயன்படுத்தலாம். 8இல் அந்த பெரும்பணத்தை பயன்படுத்தலாம். 5ஆம் இடம் தொடர்பு கொண்டா, 5ஆம் இடம் தொடர்புலன்னா வரக்கூடிய பணம் ஏதேனும் ஒரு வகையில் நேர்மையாக இருக்காது, நேர்மை இல்லாமல் ஜாதகரால் அதை பயன்படுத்த முடியாது. அப்ப இந்த காம்பினேஷன்ல திடீர் பெரும் செல்வத்தை தருவது 12 லக்னத்திற்கு 8ஆம் இடம் தான். இந்த பதிவுல அந்த 8ஆம் இடம் எப்படி தொடர்பு இருந்தால் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பெருமணன்றதை பார்த்துடலாம். நிறைய பேர் ஒரு திருடரா இருந்தா கூட திருடிட்டு அந்த பணத்தை சமூகத்தில் நேரடியா செலவு பண்ண முடியாது, இல்ல லஞ்சம் வாங்கிட்டு நேரடியாக செலவு பண்ண முடியாது, அதை மறைத்துதான் செயல்படணும். ஆனால் இந்த 5ஆம் இடம் தொடர்புல இருக்கு, 5ஆம் ஆதிபத்திய கிரகத்தோட தொடர்புல இருக்குன்னா ஜாதகர் தைரியமா பயன்படுத்தலாம். இது எப்படிப்பட்ட பணமா இருக்குன்னா, லாட்டரியில விழுறதா இருக்கட்டும், அல்லது ஏதோ ஒரு வகை பம்பர் பிரைஸ்ல விழுறதா இருக்கட்டும், பிற நன்கொடை கொடுக்கறது, இதெல்லாம் வந்துடும். அது போல பிறருடைய சொத்து, வாரிசுல சொத்துக்கள் இருக்குன்னா அந்த சொத்துல ஜாதகர் திடீர்னு ஒரு கொலாட்ரல்ல இவருக்கு அந்த ப்ராப்பர்ட்டி சேர்றது, அல்லது கடன் வாங்குவது, பெரும் தொகைகள் கிடைப்பது, செய்ய பிசினஸ்க்காக சப்போர்ட் கிடைக்கிறது, இதெல்லாம் இந்த 8ஆம் இடத்துல வரும். ஸோ அந்த வகையில மேஷ லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, மேஷ லக்னத்தில் பிறந்த ஜாதகத்துல திடீர் பெருமானத்தை குறிக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான் தான். திடீர் பெரும்பணத்தை குறிக்கக்கூடியது 8ஆம் இடமும் செவ்வாயும் தான் திடீர் பெரும்பணம் கிடைப்பதை உறுதிப்படுத்துகிறது. இந்த செவ்வாயோடு காம்பினேஷன் ஏதேனும் ஒரு வகையில சூரியன் தொடர்பு கொண்டு விட்டால் திடீர் பெருமணம் உண்டு. செவ்வாய் பிளஸ் சூரியன் பார்வையில இருந்தா கூட ஓகே. இந்த செவ்வாய் சூரிய காம்பினேஷன் இருக்குன்னா கண்டிப்பாக ஜாதகத்திற்கு திடீர் பெருமணத்தை கொடுக்க போகிறது. எப்ப கொடுக்கும்? செவ்வாயோ சூரியனோ ஸ்தான பலத்தோட இருக்கணும். ஸ்தான பலம் இல்லைன்னா பணம் கிடைக்காது. அப்ப இந்த 8ஆம் இடமும் 5ஆம் இடமும் ரொம்ப முக்கியம். அது போல செவ்வாய் சூரியன் தான் திடீர் பெருமணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். இந்த 2 கிரகமும் காம்பினேஷன் இருக்கு. திடீர் பெருமணத்தை கொடுக்கிறது செவ்வாய், ஆனால் அதை தனிச்சையாக பெரிதும் யோகமாக செஞ்சு கொடுக்கிறது சூரியன். அப்ப செவ்வாயும் சூரியனும், இது 8ஆம் இடத்தை திடீர் பணம் குறிக்குது. இந்த கிரகம் அதை நேர்மையாக அதை பயன்படுத்தக்கூடிய படமா கொடுக்குது. அப்ப செவ்வாய் சூரிய தொடர்புகள்ல இருந்து செவ்வாய்க்கு யோக தசையோ சூரியனுக்கு யோக தசையோ நடக்குதுன்னா உங்களுக்கு இந்த காலகட்டங்கள்லாம் பெரும்பணம் வந்துகிட்டு இருக்கும். மேஷ லக்னத்தில் பிறந்தவருக்கு பெரும்பணம் வரும். இதுல செவ்வாய் சூரிய தொடர்புகள் தான்
ரொம்ப ரொம்ப முக்கியம். செவ்வாய் சூரிய தொடர்பு இருந்தா தான் அதிர்ஷ்டம் உண்டு, பெரும்பணம் சம்பாதிக்கக்கூடிய யோகம் உண்டு வாழ்க்கையில. செவ்வாய் சூரியன் தொடர்புள்ள, செவ்வாய் மட்டும் தனித்து வலுத்திருக்கு, செவ்வாய் யோகமா இருக்குன்னாலும் பணம் உண்டு. ஆனா நேர்மையான வழிகள்ல சம்பாதிக்கிறதா அது தடுக்கிறது. ரிஷப லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, நேர்மையான வழின்றதை விட ஜாதகர் முழுவதும் அந்த பணத்தால மகிழ்ச்சி பெறுறது, அந்த அமைவுகளை குறிக்கிறது. ரிஷப லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, பெரும் பணத்தை குறிக்கக்கூடியவர் குரு பகவான். திடீர் பெரும்பணத்தை குறிக்கக்கூடியவர் இந்த குரு பகவான் தான். அதுபோல அந்த பணத்தின் மூலியமாக மகிழ்ச்சி பெறுவீர்களா என்பதை இந்த புதன் சொல்லுது. அப்ப குரு புதன் இந்த ரெண்டு கிரகங்களுடைய தொடர்பு இருந்ததுன்னா ஜாதகத்தில் திடீர் பெரும்பணம் மகிழ்ச்சிகரமான பணமா அமையும். அதுபோல குருவுக்கு தொடர்பு கொண்ட தசாபுத்தியோ புதனுக்கு தொடர்பு கொண்ட தசாபுத்தியோ நடக்கும் பொழுது ஜாதகருக்கு திடீர் பெருமணம் மகிழ்ச்சியை கொடுக்கும். குருவும் புதனும் ஏதேனும் ஒரு வகையில தொடர்புல இருக்கணும், தொடர்பு பெற வேண்டும். தொடர்பு பெற்றாதான் மனமகிழ்ச்சியான பெருமணம். ஆனால் திடீர் பணத்தை கொடுக்கிறவரே குருவும் தனுசு மனையும் ரிஷப லக்னத்திற்கு. அவயோகி என்றாலும் வெளியில் சொல்ல முடியாத அந்த பெருமணத்திற்கு காரணம் குரு பகவானே. மிதுன லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க, பிறந்திருப்பது மிதுன லக்னம். திடீர் பணத்தை, திடீர் பணம் பெரும்பணத்தை குறிக்கக்கூடியது 8ஆம் இடமான இந்த மகரமனையும் சனி பகவானும் தான். இந்த சனி பகவான் தான் திடீர் பெருமணத்தை குறிக்கக்கூடிய. ஜாதகத்துல சனியும் சுக்கிரனும் தொடர்பில் இருந்தால் இந்த திடீர் பணத்தினா தொடர்பு, தொடர்புனா இணைஞ்சிருக்கலாம், பார்வை பரிவர்த்தனை ஏதேனும் ஒரு வகையில இருக்கணும். இந்த தொடர்பு சனியும் சுக்கிரனும் ஒன்றா இருக்கிறாருன்னா மிதுன லக்னக்காரருக்கு கிடைக்கிற திடீர் பணத்தால மகிழ்ச்சி பெறுவார். இந்த சனி பகவான் ஸ்தான பலத்தோடு அமர்ந்திருந்து தசாபுத்திகள் நடப்பில் வரும்பொழுது பணம் கிடைக்கும். தசாபுத்திகள் நடப்பில் வரும்பொழுதுதான் எப்பொழுதுமே பணம் கிடைக்கும். 8ஆம் இடத்தோடு தொடர்பு. சுக்கிரன் இருந்தார்னா ஜாதகருக்கு அந்த பணத்தால் மகிழ்ச்சி கிடைக்கும். நிறைய பேர் எடுத்துட்டு வந்த பணத்தை செலவு பண்ண முடியாம சிரமப்படுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, அல்லது வெளியில் சொல்ல முடியாத வகையில் இருப்பவர்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. கடக லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, திடீர் பணத்தை குறிக்கக்கூடிய மனை கும்பமனை, அதிபதி சனி பகவான். இந்த சனி பகவான் தான் கடகத்திற்கு அவயோகி என்றால் திடீர் பெருமணத்தை குறிக்கக்கூடியவர். இந்த சனியோடு செவ்வாய் தொடர்பில் இருந்தால் அந்த திடீர் பெருமணமானது யோகமா அமையும், ஜாதகர் பயன்படுத்தக்கூடிய அளவில் இருக்கும். தொடர்பு இந்த சனியோடு செவ்வாய் தொடர்பு கொள்வது ஜாதகருக்கு பார்வை இணைவு இந்த அமைவுகள் இருக்கிறது. பணத்தை ஜாதகர் மகிழ்ச்சியோடு செலவு பண்ணலாம், மகிழ்ச்சியோடு அனுபவிப்பார். அந்த சனி செவ்வாய் தொடர்பு இருந்து தசா புத்திகள் வர வேண்டும். ஏதோ ஒரு வகையில பணத்தை பெரிதுபடுத்தி கொடுக்கும். சிம்ம லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, திடீர் பணத்தை கொடுக்கக்கூடியவர் குரு பகவான். மீனமனையும் குரு பகவானும் கொடுக்க போகிறார். அதை நிலைத்து ஜாதகர் மகிழ்ச்சியோடு அனுபவிக்கணும், அதுவும் குரு பகவான் தான். சிம்ம லக்னக்காரர் ஒருத்தர் பிறந்து குரு பகவான் நல்ல வலுவா இருந்துட்டார்னா அவர் அதிர்ஷ்டசாலி, அவர் அதிர்ஷ்டசாலி. இந்த குருவோடு மேற்படி செவ்வாயோடைய தொடர்பு பெரும் யோகத்தை கொடுக்கும். குருவோடு செவ்வாய் தொடர்பு, செவ்வாய் தொடர்பு, இந்த குரு செவ்வாய் தொடர்புகளோட சிம்ம லக்னக்காரர்கள் இருப்பது யோகம். தனித்து குரு வலுத்திருந்தாலும் யோகம், பணம் கிடைக்க போகிறது. எப்போ கிடைக்கும்? தசாபூதிகளின் அடிப்படையில குரு தசை அல்லது குருவுக்கு ஃபேவரான தசையில குருவோட புத்தி காலகட்டங்கள்ல கிடைக்கும் சிம்ம லக்னக்காரருக்கு. கன்னி லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, கன்னி லக்னக்காரருக்கு திடீர் பணத்தை கொடுக்கணும். அவயோகினாலும் செவ்வாய் தான் திடீர் பெருமணத்தை கொடுக்க போகிறார். செவ்வாய் பகவான் தான் திடீர் பெருமணத்தை கொடுக்க போகிறார். இதை நிலைத்து கொடுப்பதற்கு சனி பகவான், மகிழ்ச்சியாக அனுபவிப்பதற்கு. அதப்ப சனி செவ்வாய் பார்வை இணைவு பரிவர்த்தனை தொடர்புகளில் இருப்பது, சனி செவ்வாய் தொடர்பில் இருப்பது ஜாதகருக்கு மகிழ்ச்சியான பணத்தை கொடுக்கிறது. ஆனால் இந்த தொடர்பு இருந்தாலும் தசாபுத்திகள் நடப்புல வரணும். சனி செவ்வாய்க்கு யோகமான தசாபுத்திகள் வரும்போது பணத்தை பெரிதும் ஜாதகர் கன்னி லக்னக்காரர் அனுபவிப்பார். எதிர்பார்க்கலாம். இப்ப நிறைய பேர் பெரிய பணத்திற்கு எதிர்பார்க்கறீங்க அப்படின்னா வாழ்க்கையிலே பார்த்தது இல்லை ஒரு 10 கோடி ரூபாய் அப்படின்னா, இந்த மாதிரி தசாபுத்திகள்ல ஒரு லேண்ட் சேலோ இல்ல ஒரு லோனோ அல்லது ஒரு பெரும் பணத்தை எதிர்பார்க்கலாம். வாழ்நாளில் பார்க்காத பணத்தை எதிர்பார்க்கலாம். துலாம் லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க, திடீர் பெருமணத்தை குறிக்கக்கூடிய ஒரு சுக்கிர பகவான். சுக்கிரன் தான் திடீர் பெருமணத்தை குறிக்கிறாரு. அது போல ஆதிபத்தியமாக ரிஷபமனை வருகிறது. அந்த திடீர் பணத்தை மனதார அனுபவிச்சு மகிழ்ச்சி பெறுவதற்கு சனி தொடர்பு வேணும். சுக்கிர சனி தொடர்பில் இருப்பது துலாம் லக்னத்தில் பிறந்தவரை அனுபவிக்கும் பாக்கியத்தையும் திடீர் பணத்தையும் கொடுக்கிறது. மறுபடியும் தசாபுத்திகள் நடப்பில் வரும்போது துலாத்திற்கு சனிக்கோ சுக்கிரனுக்கோ யோக தசை நடந்து அல்லது சனி தசையோ சுக்கிர தசையோ நடந்து அதில் புத்தி காலகட்டங்கள்ல ஜாதகர் அனுபவிப்பார். விருச்சக லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க, விருச்சகத்தில் பிறந்தவருக்கு திடீர் பணம் புதன் தான் கொடுக்கிறார்.
திடீர் பெரும்பணம், வெளியில் சொல்ல முடியாத அந்த பெரும் பணத்தையும் பெரும் அதிர்ஷ்டத்தையும் குறிக்கிறவர் புதனே. இந்த புதனோடு குரு பகவான் தொடர்பில் இருப்பது, புதன் குரு தொடர்பில் இருப்பது ஜாதகரை மகிழ்ச்சியாக அந்த பணத்தை அனுபவிக்க செய்யும். ஜாதகரை மகிழ்ச்சியாக அந்த பணத்தை அனுபவிக்க செய்யும். விருச்சக லக்னக்காரர்களுக்கு தசாபுத்தி புதனுக்கு யோக தசையோ குருவுக்கு யோக தசையோ, புதன் தசையில் குரு, அதாவது புதன் தசை நடப்பில் வருவது குரு தசை அல்லது குரு புதனுக்கு ஃபேவரான தசை, அதில் புத்திகள்ல பணம் கிடைக்கும். தசாபுத்திகள் மீண்டும் மீண்டும் தசாபுத்திகள் நடப்பில் வந்தால் மட்டுமே உங்களுக்கு அந்த பெரும் பண அமைப்புகள் கிடைக்கும். தனுசு லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. தனுஷில் பிறந்தவருக்கு திடீர் பெரும்பணத்தை குறிக்கக்கூடிய மனை கடகமனை அதிபதி சந்திரன். இந்த சந்திரனோடு 5ஆம் ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய், சந்திர செவ்வாய், யாரெல்லாம் சந்திரமங்கல யோகத்துல இருக்கிறீங்களோ இந்த தனுஷ் லக்னத்தில் பிறந்தவர் அவர்களுக்கெல்லாம் யோகம். அல்லது செவ்வாயோட பார்வையில சந்திரன் இருக்கிறது கூட திடீர் பெருமணத்தை மகிழ்ச்சியாக அனுபவிக்கக்கூடிய விதி. இதற்கும் தசாபுத்திகள் வரணும். சந்திர தசை, செவ்வாய் தசை அல்லது எந்த தசையானாலும் சந்திரனுக்கு யோக தசை, செவ்வாய்க்கு யோக தசையில சந்திர செவ்வாய் புத்திகளிலே பணங்கள் கிடைக்கும். பெரும்பணத்தை எதிர்பார்க்கலாம். பெருமணங்கள் வந்து சேரும் தனுசு லக்னத்திற்கு. மகரத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. திடீர் பெருமணத்தை குறிக்கக்கூடிய கிரகம் இருள் கிரகம் சனி பகவான். ஒளி கிரகங்கள்னாலே அவயோகம். எனினும் சூரியன் தான், சூரியனும் சிம்மமனையும் தான் பெருமணத்தை குறிக்கக்கூடிய பாவங்கள். இந்த சூரியன் தான் திடீர் பெருமணத்தை உறுதி செய்யக்கூடியவர். இந்த சூரியனோடு 5ஆம் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கிரன், 5ஆம் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கிரன் தொடர்பு, இணைவு பார்வை, தொடர்பில் இருக்கும் பொழுது இணைவு தொடர்பு. தசாபுத்திகள் நடப்பில் வரும் பொழுது ஜாதகருக்கு கண்டிப்பாக பெரும்பணங்கள் கிடைக்கும். பெரும்பணங்கள் கிடைக்கக்கூடிய பெரும் யோகம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைத்து கொடுக்கும். அடுத்ததா கும்ப லக்னத்துல ஜனனித்து இருக்கிறீங்க. திடீர் பெருமானத்தை குறிக்கக்கூடியவர், திடீர் பெருமணத்தை குறிக்கக்கூடியவர் புதன் பகவான். அதாவது 8ஆம் ஆதிபத்தியம் பெற்ற புதன் தான் திடீர் பெருமணம். அதே புதன் தான் அந்த பணத்தை நிலைத்து செய்ய போகிறார். அப்ப புதன் ஸ்தான வலுவோட கும்ப லக்னத்திற்காரருக்கு இருக்கிறாருன்னா அவருக்கு பணம் உண்டு, அதிர்ஷ்டம் உண்டு. கூடுதலாக சுக்கிர தொடர்பு, இன்னும் மேற்படி பெரும்பணம். ஏன்னா 2 ஆதிபத்தியத்தையும் பொதுவே எடுத்துக்கிறார். 5, 8ஆம் ஆதிபத்தியம். இது கிட்டத்தட்ட கடக லக்னத்திற்கும் நிகழும், அதாவது சிம்ம லக்னத்திற்கும் நிகழும். சிம்ம லக்னத்திற்கும் இதே காம்பினேஷன் தான். குரு ஒருவர் தான் 2 ஆதிபத்தியம் பெறுவார். அது போல கும்பத்திற்கு அப்படித்தான். இதுல பாக்கியாதிபதியான சுக்கிர தொடர்பில் இருக்கும் பொழுது பெரும்பணம், அதாவது மகிழ்ச்சியாக அனுபவிக்கக்கூடிய படம், கிடைக்கக்கூடிய படத்தை மகிழ்ச்சியாக. இதற்கும் தசாபுத்திகள் நடப்பில் வரணும். புதன் தசை, சுக்கிர தசை அல்லது புதனுக்கு யோக தசை, சுக்கிரனுக்கு யோக தசையில் புதன் மற்றும் சுக்கிர புத்திகளிலே பணம் கிடைக்கும். மீன லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. அவயோகி என்றாலும் நிறைய லக்னங்களுக்கு அவயோகி தான் பெருமணத்தை கொடுப்பார். 8ஆம் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கிரன் தான் பெருமணத்தை குறிக்கிறார். துலாமனை தான் பெருமணத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். இங்க சந்திரன் 5ஆம் ஆதிபத்தியம் பெற்ற சந்திரனுடைய தொடர்பு. ஏன் மறுபடியும் 5ஆம் இடத்தை சொல்றோம்? 5ஆம் இடம் தான் 3 காலங்களையும் இணைக்கக்கூடிய ஒரு பாவம். 3 காலங்கள், கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். எதிர்காலத்துல குழந்தைகள் இருக்கு, நிகழ்காலத்தில் நாம் இருக்கிறோம், கடந்த காலங்களில் முன்னோர்கள் இருக்கிறார்கள். 3 காலங்களை இணைக்கக்கூடிய முக்கியமான ஒரு பாவம். மனிதன் எந்த இடத்தில் வாழ வேண்டும் என்பதை எல்லா லக்னத்திற்கு 5ஆம் இடம் தான் சொல்லுது. ஒருவர் எந்த இடத்தில் சேவை செய்ய வேண்டும்ன்றதை 5ஆம் இடம் தான் சொல்லுது. எத்தகைய இந்த வாழ்வில் உயர்வை அடைய வேண்டும்ன்றதை 5ஆம் இடம் சொல்லுது. இந்த சுக்கிரன் சந்திரன் இந்த காம்பினேஷன் தொடர்பு இருக்குன்னா மீன லக்னக்காரர் தசாபுத்திகள் நடப்பில் வரும்பொழுது சுக்கிர தசையோ சந்திர தசையோ, சுக்கிர புத்தியோ சந்திர புத்தியோ, தசாபுத்திகளின் அடிப்படையில சுக்கிரனுக்கு யோக தசை, சந்திரனுக்கு யோக தசையில் சுக்கிர சந்திர புத்திகளில் ஜாதகருக்கு பெரும்பணம் கிடைக்கும். இப்ப இந்த பதிவுல பார்த்தோம். திடீர் பெரும் செல்வங்களை குறிக்கக்கூடிய கிரகம் யார், ஆதிபத்தியம் எதுன்றத பார்த்துட்டோம். அதுபோல் 8ஆம் இடம் தன்னிச்சையாக கொடுக்கக்கூடிய படங்கள் எப்பொழுதுமே ஜாதகர் வெளியில் சொல்ல முடியாது. 8ஆம் இடங்கள் தன்னிச்சையாக கொடுக்கறத சொல்ல முடியும். எப்ப சொல்ல முடியும்? 5ஆம் அதிபதியோட 8ஆம் அதிபதி 8லே இருக்கிற ஒரு உதாரணத்துக்கு மேல சுக்கிரன், இங்கே சுக்கிர சந்திரன் இருக்கிறாருன்னா யோகம். 5, 8 கனெக்ட் ஆனா வெளியே சொல்லி மகிழ்ச்சியாக வாழலாம். 8 மட்டும் இருக்குன்னா வெளியே சொல்ல முடியாது, அந்த பணத்தோடு வாழலாம். எனவே ஒரு ஜாதகத்தில் பெரும்படத்தை குறிக்கக்கூடியது 8ஆம் இடம் ஆகிறது. அதை அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை 5ஆம் அதிபதி 5ஆம் இடம் தொடர்பிலே நிகழ்த்தி கொடுக்குதுன்றத உறுதிப்படுத்துறோம். இந்த பதிவுல ஓரளவுக்கு புரிதல் இருக்கும். ஒரு பெரும் பணத்தை எதிர்பார்க்கறீங்க, இல்ல அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்கறீங்கன்னா இந்த 8ஆம் இடத்தினுடைய தொடர்பு கொண்ட தசாபுத்தி காலங்களில் எதிர்பார்க்கும் பொழுது உங்களுக்கு அது கைகூடும்ன்றத உறுதிப்படுத்துறோம்.
ஜோதிட ரீதியான தகவல் அல்லது சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். நன்றி.